கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. நீ ஒரு குஷ்டரோகியா? பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். லூக்கா 16:23. ஐஸ்வர்யவான் வெகு தூரத்தில் ஆபிரகாமையும் லாசருவையும் கண்டான். நித்தியத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்பது இவ்வுலகில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதையே சார்ந்திருக்கும். ஆபிரகாம் ஒரு விதத்தில் தேவனுடைய சமூகத்திற்கு அடையாளமாயிருக்கிறான். பூமியில் இருந்தபோது ஐஸ்வர்யவான் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெகு தூரமாயிருந்தான். இப்போது மரித்த பின்பும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தான் வெகு தொலைவில் இருப்பதாகவே அவன் காண்கிறான். நீ தேவனை விட்டு வெகு தொலைவில் இருப்பாயாகில் அதை நீ எப்படி அறிந்து கொள்ளலாம்? நீ சபை ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்க கூடும். ஆயினும் அதே நேரத்தில் தேவனை விட்டு நீ வெகு தொலைவில் இருக்கக்கூடும். நீ பாடிக்கொண்டிருக்கலாம், தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கலாம், அதிக நேரம் ஜெபத்தில் செலவழித்து கொண்டும் இருக்கலாம். இருப்பினும் உன் இருதயம் தேவனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடும். நீ தேவனுடைய சமூகத்தை உணராவிட்டால் நீ தேவனை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறாய் என்பதே அதன் அர்த்தமாகும். இப்போது தேவன் உனக்கு எவ்வளவு அருகில் இருப்பதாக நீ உணர்கிறாயோ அந்த அளவுக்கு மாத்திரமே நித்தியத்திலும் நீ அவருக்கு சமீபமாய் இருப்பாய். பழைய ஏற்பாட்டு காலங்களில் குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே தங்கி இருக்க வேண்டியதாயிருந்தது. குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட சரீரத்தின் பகுதிகள் எவ்வித உணர்ச்சியும் அற்றவையாயிருக்கும். ஒரு பெரிய ஊசியை எடுத்து அந்த இடங்களில் குத்தினாலும் அங்கு எவ்வித வேதனையும் குஷ்டரோகி உணரமாட்டான். அவ்வாறே சபையில் தேவ ஊழியர் பிரசங்கித்து கொண்டிருப்பார். உன் முன்னிலையிலேயே அவர் தன் ஜீவனை வார்த்து கொண்டிருப்பார். உனக்கோ எந்த உணர்வும் இராது. உன் நிலவரம் இதுவாய் இருக்குமாயின் நீ தேவனின் பார்வையில் ஒரு குஷ்டரோகியே. தேவனுடைய பிரசன்னத்தை உணராத பட்சத்தில் நீ ஒரு குஷ்டரோகியே. ஆனால் தேவனுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் உன் குஷ்டரோகத்தை குணமாக்க கூடும். தேவனால் உனக்கு புத்தம் புதியதொரு சரீரத்தை தரக்கூடும். பெருமையும் இருமாப்பும் கொண்ட அந்த நாகமான் யோர்தானின் தண்ணீரில் மூழ்கின போது புதிய மாம்சத்தை பெற்றான். நீயோ தேவனின் கிருபைக்குள் மூழ்க வேண்டும். நீ அவருடைய கிருபையின் வசனத்திற்குள் மூழ்க வேண்டும். நீ பரிசுத்த ஆவியாகிய நதிக்குள் மூழ்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கே நீ கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து, கர்த்தாவே, உம்மை விட்டு தூரமாயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறு. உனக்கும் தேவனுக்கும் இடையே நீ ஓர் இடைவெளியை வைத்து கொண்டிருப்பாயாகில் பிசாசானவன் அந்த இடத்தை எடுத்துக்கொள்வான். எனவே கர்த்தராகிய இயேசுவுடன் உண்மையான நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொள். இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருப்பதாக நீ உணர்வது அதிக கால தாமதமான ஒன்றாகிவிடும். ஆமேன்.